ஹை கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் அவள் எதிரியோட பேசிகிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேர் லூசி. அவள் ஹீரோனை பார்த்து, நீ ரிசைன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை, என்கிட்ட தோக்குறது இது என்ன உனக்கு முதல் முறையா? என்னை விடவே ஆம்பளைகளை நல்லா ஃப்ளர்ட் பண்ணுவியே, என்ன ஒன்று காய் தான் உன் வலையில விழுகாமல் போயிட்டாருங்க. லூசி, உனக்கு அழுக்கான ஆம்பளைகளை தானே பிடிக்கும், எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆளுகளை வச்சு என்னை அறுவர் பார்க்காதன்னு சொல்ல, ரிஜெக்ட் ஆனதுக்கு வருத்தம் இல்லாத மாதிரியெல்லாம் நடிக்காத. நீ உன்னோட ஊருக்கே திரும்பி போறதுதான் நல்லது. ஏன்னா நானும் காயும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டோம். இனிமேல் நீ இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்ல, எப்பவும் மைண்டு ஃபுல்லா ஆம்பளைக பத்தியே தான் இருக்கும் போலயே. என் டீம் கஷ்டப்பட்டு உருவாக்குன ப்ராஜெக்ட ஈஸியா அவனை வளைச்சு போட்டு திருடிட்டல்லன்னதும் இவளுக்கு கடுப்பாயி ஹீரோனை அரைஞ்சிட்டா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவளோட பேரு ஃபாங்கியா. செங்குன்னு ஒரு பையன் கால் பண்ணி, மெங்கு இங்க தான் வந்துட்டு இருக்காளமான விஷயத்த சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவ ஜியாங் பேயிலேயே செட்டில் ஆகுறன்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறா. பல நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பாக்குறதால குதூகலமா ஒரு ஹக்கையெல்லாம் போட்டுட்டு, என்னடி இந்த டைம் எவ்வளோ நாள் இருக்க போறேன்னு கேட்கவும், நான் ரிசைன் பண்ணிட்டே வந்துட்டேன், கொஞ்ச நாள் இங்க தாண்டி இருக்க போறேங்கிறா. அப்போ முகத்துல அடியை பார்த்துட்டு, யாரு அடிச்சது, உனக்கு வாங்கிட்டு வர பழக்கம் இல்லையே, யார் அடிச்சா சொல்லுன்னு கேட்க, அதை மட்டும் நம்ம ஹீரோயின் சொல்லவே மாட்டா. ரிசைன் பண்ணிட்டு அடியை வேற வாங்கிட்டு வந்திருக்க, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ 13 பசங்களை டேட் பண்ணா கூட நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஆனா ஹவுஸ் ஒர்க்கர் மட்டும் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபங்கியா, என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வைடி, என் பின்னாடியும் 10 பசங்க சுத்துவாங்கன்னு சொல்லு, அப்பதான் நான் நல்லா இருக்குங்கிறா. இவளுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸே ஆக போகுது. பட் ஒரு அழகான குட்டி மகன் இவளுக்கு இருக்கான். இப்ப நேரா நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர நல்ல வரவேற்பு. இவளை சுத்தி இருக்கிறது எல்லாமே இவளோட அத்தைக்கு தான். அதுல 2வது அத்தைக்கு ஜோடி சேர்க்கிற வேலை. சோ வந்தது வராதுமா, ஒரு நல்ல பையனை பார்த்திருக்கேன், டாக்டரும் கூட, நீயும் இப்பதானே திரும்பி வந்திருக்க, அவரோட ஃப்ரெண்டானா நல்லா இருக்குங்கிற மாதிரி பிளைண்ட் டேட்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி, நான் இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ள உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் அப்புறம் போயிடுவேன் பார்த்துக்கங்கன்னு சொல்ல, சரிம்மா கெஸ்ட் கிட்ட பேசாம இருக்கிறது தப்பு, ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிடு சரியா? அப்புறம் நம்ம குடும்பத்துல எந்த குழந்தைகளும் கிடையாது, உன் 2வது அத்தைக்கு குழந்தையே இல்ல, உன் அப்பாவுக்கு மட்டும்தான் ஒரே மகளா நீ மட்டும் இருக்க. திரும்பி வரும்போதே கையில ஒரு குழந்தையோட வருவேன்னு நாங்க எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? போ சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வான்னு உள்ள அனுப்பி வைக்க, செகண்ட் அத்தை பார்த்து வச்சிருந்த அந்த டாக்டர் வந்துட்டாரு. உடனே இவங்க எல்லாரும், பாரு டாக்டர் வந்தாச்சு, சீக்கிரமா வாமான்னு உள்ள இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன். தோ வந்துடுறேன்ட்டு இந்த ட்ரெஸ்ஸோட குதிக்க முடியாதுன்னு ட்ரெஸ்ஸை எல்லாம் மாத்திக்கிட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா. கரெக்டா இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வர, அந்த பையன் டெலிவரி பண்ணிட்டு கீழே வரான். அவன்கிட்ட இவ அவளோட பர்ஸை தூக்கி போட்டு, டே தம்பி கொஞ்சம் அப்படி எனக்கு ஹெல்ப் பண்றான்னு கூப்பிடுறா. சரி நான் அவனும் வந்து நினைக்க, அவன் மேலேயே கால் வச்சு எப்படியோ நல்லபடியா அவனும் இறக்கி விட்டுட்டான். ரொம்ப தேங்க்யூடா, ஆளு வீக்குன்னு நினைச்சேன், பரவாயில்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்க. சாரி, உன் ஷர்ட்டை வேற அழுக்கு பண்ணிட்டங்க. அவன் சுத்தமா ரெஸ்பான்ஸே பண்ணாம கிளம்பிட்டான். இங்க செகண்ட் அத்தை உள்ள வந்து பார்க்க ஆளையே காணோம். எப்பரா இவங்க கிட்ட சமாளிக்கிறதுன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோயினோ நேரா அவளோட பழைய வீட்டுக்கு தான் வரான். அங்க கரெக்டா ஹெல்ப் பண்ண பையனும் கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கான். இவங்க பழைய வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அந்த பையனும். இவன் இங்க வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு இங்க இருக்கும்போது அடிக்கடி ஒரு கடையில சாப்பிடுவான். ஸோ எங்க போச்சு அந்த கடைங்கிற மாதிரி பக்கத்து கடைக்காரர்கிட்ட போய் கேட்க, அதெல்லாம் மாசத்துக்கு ஒரு கடை மாறிட்டு இருக்கு, அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு என்னமா தெரியுங்கிற மாதிரி திட்டி விட்டாரு. சரின்னு ஃப்ரெண்டு கிட்ட அந்த கடை எங்க இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டே வந்தா. கரெக்டா அவங்க அத்தை, டாக்டர் உனக்காக தாண்டி இன்னும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு கூப்பிட, ஐயோ ஆண்டி ஃபேங்கியா ஹாஸ்பிட்டல் இருக்கா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் அவருக்கு டின்னர் எல்லாம் வாங்கி தந்துறேங்கிற மாதிரி மழுப்புறா. அப்போ ஆப்போசிட்ல அந்த ஹெல்ப் பண்ண பையனை பார்த்தவன் நேரம் அவன்கிட்ட போறா. ஏன்னா ஒரு கடை காணும்னு விசாரிச்சால, அந்த கிராப் கடை வச்சிருக்கிறதே இவங்க தான். ஸோ அவங்க கடையோட டெலிவரி எல்லாம் இவன் பார்த்துப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த இதை ஸ்கேன் பண்ணலான்னு பார்க்கும்போது ஆக மாட்டேங்குது. என்ன சும்மா இப்படியே பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொல்லவும் ஸ்கேனே ஆக மாட்டேங்குது. இதுல உனக்கு சார்ஜ் எப்படி பண்றதாமான்னு கேட்க, காசு இல்லாம டேட்லாம் பண்ண முடியாதுமா, நான் ரொம்ப பிஸி கிளம்புறங்கும் போது இப்பதான் அவனோட ஃபேஸையே பாக்குறா இவன் தான் நம்ம ஹீரோவே. டே தம்பி திரும்ப மீட் பண்ணிட்டோங்கும் போது, என்ன வீசாட் ஐடி வேணுமான்னு கேட்குறான். அதுக்கெல்லாம் வரல, நான் இந்த கிராப் கடையை தேடி வந்தேன், ஆனா ஸ்கேன் ஆக மாட்டேங்குதேன்னு கேட்க, அந்த கடை இங்கிருந்து எப்போவோ காலி பண்ணிட்டு வேற பக்கம் வச்சுட்டாங்கன்னு சொல்றான். ரொம்ப தூரமோங்கும் போது, ஆமா ரொம்ப தூரம்னு சொல்ல, அப்போ நீயே என்ன டிராப் பண்ணிடு, எப்படியும் நீ அங்கதானே போக போற, என் வீடு ஒன்றும் அந்த வழியில் இல்லப்பாங்க. சரி நான் அவனையே கூட்டிட்டு வந்துட்டான். வந்ததும் அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க, இவ அப்ப அனுப்பின மெசேஜ்க்கு இப்பதான் ஃபேங்கியா ரிப்ளை பண்றா. அந்த கிராப் கடை எங்க இருக்குன்னு நாளைக்கு விசாரிச்சு சொல்றேன்டிங்க. தேவல்ல கண்டுபிடிச்சிட்டங்கிறா. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க,
ஒரு சின்ன பையன் கிட்ட கேட்டேங்கிறா. சின்ன பையனா? என்னடி ரொமான்ஸுக்கு இது ஏதாவது நடந்துதான்னு கேட்கும்போது இப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. அப்புறம் என் பாட்டி கேட்டா, உன் கால் உடஞ்சு போச்சுன்னு தான் ஏமாத்தி வச்சிருக்க, அப்படியே சமாளிச்சிருன்னு சொல்ல. இன்னும் மாடி இந்த பொய்ய கண்டினியூ பண்ணிட்டு தெரியறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவேன். உண்மையாவே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா. ஐயோ அம்மான அவன் பையன் ஓடி வந்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து நம்பர் கேட்கவும் அவன் பாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்துடலாம் யாருக்கும் தெரியாம ட்ரை பண்ணா. பாட்டி அத்தைகன்னு எல்லாரும் லைனா உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவளால தப்பிக்க முடியல, மாட்டிக்கிட்டா. உடனே எப்படியாவது நாளை விடலான்னு நம்ம பழைய வீட்டுக்கு நான் போய் தூங்கிக்கிறேங்க. என்ன டாக்டர் கூகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? அவரு நல்ல பையன்டிங்கும் போது இல்ல எனக்கு அவரெல்லாம் செட்டே ஆக மாட்டாரு, நான் சின்ன பையனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிறா. சின்ன பையனா? அவனெல்லாம் கல்யாணம் பண்ணினா அதுக்கப்புறம் ஒரே சண்டையா தான் இருக்கும், அதெல்லாம் செட்டே ஆகாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு பாட்டி சொல்ல. கரெக்டா ஃபேங்கியா கால் அடிஞ்சு போச்சுன்னு போட்டோவை அனுப்ப இதே காரணமா வச்சு தப்பிச்சிட்டா. வந்ததும் அடி பாவி என்ன வாயோ போய் சொல்லி இப்ப பாரு நிஜமாவே என் கால் உடஞ்சு போச்சுன்னு திட்டிட்டு இருக்கா. அப்போ பக்கத்து பெட்ல ஒரு பாட்டி பார்த்துட்டு, மிஸ்ஸஸ் ஏவோட பேத்தியாமா நீ? முன்னாடி பழைய வீட்டுல நாங்க பக்கத்து வீட்டுல தான் இருந்தோங்கிற மாதிரி பேச, அடிடே மிஸ்ஸஸ் டோயும் நீங்க தானே அப்படி சொல்லிட்டு இவ்வளவு ஹாய் சொல்ல, பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். இவன் தாமா என்னோட பேரு, இவன் பேரு லிபார்டோ. இங்க அவங்களுக்கு ஹாய் சொல்லுன்னா ஹீரோ பேசவே மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் தான் ஹலோ சொல்ல அப்ப கூட தலையதான் ஆட்டிட்டு இருக்கான். இவன் ரொம்ப அமைதிமா பேசவே மாட்டான்னு சொல்ல, ஏ சின்ன பையனாமாடி இந்த பையன் உனக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கா. இவன் இல்ல ஆவரேஜா இருக்கான், அதெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டான்னு இவ சொல்றா. இந்த பக்கம் ஹீரோவோட பாட்டி, எனக்கு இந்த வைன் வாங்கியே ஆகணுங்கிறாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னால அவகிட்ட இதை வாங்கிட்டு வர சொல்லு, கிஃப்டா கேளுங்கிற மாதிரி கேக்குறாங்க. பாட்டி அதெல்லாம் கேட்க கூடாது, தப்புன்னு இவன் சொல்ல, உனக்கு அவளை பிடிக்கலன்னா சொல்லு, நான் நிறைய ஆளை வச்சிருக்கேன், என் ஃப்ரெண்டோட ஒரு பேத்தி அழகா இருப்பா, கல்யாணம் பண்ணா வரதட்சணை மட்டும் 3 லட்சத்துக்கு மேல கொடுப்பாங்கன்னு சொல்ல, பாட்டி அதுக்கு என் கழுத்துல ஒரு பிரைஸ் டேக்கை மாட்டி நீங்க எதிர்பார்க்குற காசுக்கு என்னை வித்துடுங்க, அதுல உங்களுக்கு வேணுங்கிறது வாங்கி தின்ட்டு ஜாலியா இருங்கன்னு சொல்ல, போடா வெளியேன்னு திட்டுறாங்க. மே பாட்டியை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு கசின் கிட்ட விட்டு போக, அந்த மே பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் இவன் உண்மையான பேரு லிபார்டோவான்னு கேட்க, இல்ல அது அவனோட நிக் நேம், அவனோட உண்மையான பேரு லிஜின்யூன்னு சொல்ல, உங்க பாட்டிமா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்களே ஏன் அவங்க வரலன்னு கேட்க, ஜியாங்பேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க, அதுவும் நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க நம்ம ஊர்க்காரங்களா என்ன, பேரு ஜியாங் லூசியான்னு கேட்க, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா இந்த பொண்ணு. நம்ம ஹீரோயினோட எதிரியே அந்த பொண்ணு தான். அப்போ அந்த லூசிக்காக நீ குவிட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, ஆமா நான் என்ன பண்ணுவேன், புதுசா அவ எங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்ணதும் எங்க டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பல மாசம் சேர்த்து வச்ச ப்ராஜெக்டை டக்குன்னு அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு பாஸ், இதுக்கு மேல என்னால எப்படி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும்னு கேட்க, அவ என் கண்ணு முன்னாடி வராம இருக்கிறதா அவளுக்கு நல்லதுங்கும் போது நான் அவளை அப்படியே விட்டுட்டு வந்திருப்பேன்னு தான் நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறியா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அடிச்சதுக்கு அந்த இடத்துலயே அவன் 4 அடி போட்டு தான் வந்திருக்கா. ஸோ இப்போ அவளுக்கு பில் பே பண்ணலான்னு லிஃப்ட்ல போகும்போது அந்த லூசிங்கிற பொண்ணு பாஸ் காயோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. அதனால தான் இவங்க டீம் பார்த்து வச்ச 6 மாச வேலையை அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டு இவளை புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்ல கடுப்பாயி ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அந்த லிஃப்ட்ல ஏறக்க வரான். அவன்கிட்ட, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு லூசி தானே, அவளுக்கு ஜியாங் பேல வேறொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்க, என்ன பண்றதா, அவ உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லவும், இதை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றியா இல்ல வேற ஏதாவது அவன் மேல வெறுப்பு வச்சுக்கிட்டு சொல்றியா, எனக்கு தெரிஞ்சு அவ உன்னால கரெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், நம்ம ஃபர்ஸ்ட் மீட்ல வேணா உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம், பட் நானும் ரொம்ப மோசமான பையன்தான் சொல்ல, நீ ரொம்ப ரொம்ப முட்டா பையனா இருக்கடா, அவ இப்ப விரும்பிட்டு இருக்க அந்த பையன் என்னோட டைப் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ பில்லை கட்டிட்டு வந்ததும் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, பில்லை கட்டுறதுக்கு மட்டும்தான் போனியா, அந்த சின்ன பையன் இப்போ ரொம்ப அப்செட்டாக தான் உள்ள வந்தான்னு சொல்ல, நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லட்டேங்கிறா, ஆனா இவ சொன்னது இவளுக்கு தெரியும், அனுப்பி வைக்கிறா. அப்படி வர வழியில கரெக்டா ஹீரோ வெளியே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு வந்து எனக்கும் சாக்லேட் வேணும்னு கேட்குறான். அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு, இந்த 4 பாக்கெட்ல எந்த பாக்கெட்ல இருக்குன்னு கரெக்டா சொன்னா தருவேன்னு சொல்ல, எதுலையுமே இருக்காது போய் சொல்றீங்கன்னு சொல்லவும், நீ சொல்லு தரங்கிறான். ஸோ அந்த பொண்ணு கரெக்டா சொல்லி கொடுத்தவன் சாப்பிட்டதும் போய் ப்ரஷ் பண்ணிக்கணும்னு சொல்றான். நீங்க எந்த ரூம் நம்பர், திரும்ப நம்ம இதே போல விளையாடலாம், பிளாக் ட்ரெஸ்ல ரொம்ப கூலா வந்திருக்கீங்களே, நீங்க என்ன கிரிம் ரிப்பேரான்னு கேட்க, இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டு கிளம்புவோம். சரி ஓகே பாய் பாய் கிரிம் ரிப்பேர்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ இவன் லவ் பண்றதா சொன்ன அந்த லூசி பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி, இப்போ உனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களாமாவே,
இதை நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்லன்னு கேட்குறான். இப்போ அடுத்த நாள் ஃபேங்கியாவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க கரெக்டாக ஹீரோ வரவும் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு அவனுக்கு முன்னாடி போய் பில்லிங்கில் நிற்கிறான். அங்கே கம்ப்யூட்டர் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு கணக்கு கையில் தான் எழுதிட்டு இருக்கேன். ஒரு கிளான்ஸில் பார்த்த ஹீரோ 168 ஆச்சு, சீக்கிரம் அடுத்து பாருங்கங்கிறான். அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். அடேங்கப்பான்ட்டு இப்போ நேராக ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். அந்த டாக்டர் இவளையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. 2வது ஏற்பாடு பண்ண அந்த பிளைண்டட் பர்சன் இவர் தான். இவ பார்க்காதால இவளுக்கு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோ இவ சொன்னது கேட்டு பிரேக்கப்பே பண்ணிட்டான். நேற்று நைட்டெல்லாம் அவன் பாட்டி அவனுக்கு உட்காந்து பிரேக்கப் லெசன் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல ஹீரோ கிட்ட இருந்து இவளே இதை எதிர்பார்க்கல. எனிவே பாவண்டி பையன் ஒரு சாரியை கேட்டு வந்துருன்னு ஃப்ரெண்டும் சொல்ல சரின்னு சொல்லிட்டு மேய்கிட்ட வந்து ஜின்யூ எங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு கேட்குறா. நேராக இப்போ ஒரு பார்க்கு தான் வரா. அங்கே பார்த்தா சுற்றி பிள்ளைங்களுக்கு நடுவில் சும்மா ராஜாவாட்ட உட்காந்துட்டு இருக்கான். வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வெளியே வரேன். சரி சொல்லுங்கும்போது கரெக்டாக அந்த லூசி பொண்ணு கால் பண்ணிடுச்சு. இவன் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுகிறான். இப்போ தான் உன்னோட மெசேஜை நான் பார்த்தேன். சாரி, ரொம்ப பிஸியாக இருந்ததால இந்த விஷயத்தையே உன்கிட்ட நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த விஷயம் என் ஃபேமிலிக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்குவேன்னு சொல்ல இவன் காலை கட் பண்ணி விட்டுட்டான். என்ன போதுமா அப்படி சொல்லிட்டு போக அப்படியெல்லாம் இல்லை, ஏமாந்து போனால் எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும்னு இவ பேசும்போது அந்த காரில் உள்ளவரை பார்த்து இவ பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ கிட்ட பம்பி பார்த்தவ டக்குன்னு உள்ள ஓடிட்டான். அந்த கார்லேருந்து வந்தான்ல இவன் பேர் தான் செங்கு. இவன் வந்த விஷயத்த கூட ஃபேங்கியா கிட்ட முதல் சொன்னான்ல ஃபோனில். இப்போ அவனும் இவளை துரத்துக்கிட்டு உள்ள வர இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நேராக பாத்ரூம்குள்ளே ஓடிட்டா. இந்த பாரோட ஓனரே இவன் தான். ஆனால் அங்கே வேலை செய்கிற பையன் இவனையும் உள்ளே விட மாட்டேங்கிறான். இவளுக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படியாவது இங்கேருந்து குதிச்சிடலான்னு பார்த்தாலும் எட்ட மாட்டேங்குது. என்ன ஹெல்ப் வேணுமான்னு கரெக்டாக ஹீரோ வந்து நிற்கிறான். தெய்வம் போல வந்தடா தம்பி, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க அப்போது அண்ணான்னு கூப்பிட்டப்ப தான் ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு தம்பினெல்லாம் கூப்பிட்டா பிடிக்காதுன்னு சொல்ல அண்ணாவோ தம்பியோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணேன்னு கேட்கவும் அவன் உள்ளே குதிச்சு இவளை தூக்கி விட பார்க்குறான். பட் முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போது அவன் வேற உள்ளே வந்துடுவான் போல. டக்குன்னு பாத்ரூம்குள்ளே அவளை கூப்பிட்டு வந்தவன் யாரு உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கவும் ஒன்றும் கிடையாது, வேற எதுவுமே உனக்கு தோணாதான்னு கேட்குறா. சரி உன் ட்ரெஸ்ஸை கழட்டுங்க. ஹே என்ன சொல்கிறேங்கிறா. என் கோட்டை போட்டு உட்காரு, நான் சொல்கிறபடி செய்யன்னு சொல்லிட்டு ஏதோ இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நடித்து செங்கையே நம்ப வச்சுட்டான். ஸோ வந்தவனும் அதுதான் உண்மை நினச்சிட்டு வந்தவன் அதுக்குள்ளே எங்கே போயிட்டாங்க போது கரெக்டாக வெளியே ஒரு சவுண்டு கேட்க அந்த பக்கம் போயிட்டான். இவன் எப்படியோ தப்பிச்சாச்சு, ரொம்ப தேங்க்யூ, என்னோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறா. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வந்தா நம்ம ஹீரோ அழகாக பாட்டு பாடிட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் அப்படியே இவமே மறந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த பார்ல நம்ம ஹீரோவும் வேலை செய்கிறான். இதனோட ஓனர் நம்ம ஹீரோனை துரத்திட்டு வந்தான்ல செங்கு, அவன் தான். ஸோ இப்படியே இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ட்ராமா எப்படி இருக்குது கண்டினியூ பண்ணலாமான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.